உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ராசி பொது பலன்ல எப்படி நம்ம பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது எந்த ராசிக்குள்ள இருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் மாத பலன்கள் மிக அதிகமாக கணிக்கப்படுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை நம்ம மாத பலன்களாக பொது பலன்களாக கணிச்சிட்டு வரும். ஸோ இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு 20% ஒரு உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம், மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் கடந்த காலங்களில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த சனி பயிற்சி, அதே போல் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் சுக்கிர பகவானை ஆதிக்கமாக கொண்ட சந்திர பகவானை உச்சம் பெற்ற கிரகமான நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கே உரிய மாதமோ அப்படிங்கிற சிந்தனை வருது. என்ன அப்படி ஒரு சிந்தனை? எதுக்காண்டி அந்த சிந்தனைன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவானே உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்தாருன்னா சகல சந்தோஷங்களும் சகல வைபவங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது உண்மை. ஸோ அவர் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருப்பதனால உங்களுடைய எண்ணங்கள், மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் போது அதுக்கு ஏற்றவாறு என்னன்னா, உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரையும், ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி, சுகஸ்தானாதிபதி என்று கருதுகின்ற சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய மனசுல என்னென்ன ஆசைகளை நீங்க வச்சிருக்கீங்களோ அத்தனை விதமான ஆசைகளும் அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தொழில் செய்யணும், தொழிலில் நிறைய போட்டியை சந்திச்சிட்டோம். ஒரு என்ன சொல்றேன்னா, மன நிம்மதினா என்ன அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ரிஷபராசிக்காரர்கள் போராட்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ரொம்ப பிரச்சனை, எது எடுத்தாலும் பிரச்சனை, மனசு விட்டு வெளியே வார்த்தையை சொல்ல முடியாத பிரச்சனை, ரொம்ப கவலை. இந்த போராட்டம், கவலை எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது தான் கேது பகவான் விலக்கி விட்டு சென்றார். இப்போ கேது விலகுனது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனால் மகிழ்ச்சியை கொடுத்துச்சா அப்படின்னா மகிழ்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகளை கோச்சார கிரகங்கள் சாதகமாக அமர்ந்து இருக்கின்றன. இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கிறாரே. அப்ப 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது அமர்ந்த ஒரே ஒரு விஷயம் உங்களை தாக்கத்தை குறிக்கிறது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இவ்வளவு நாட்களாக நம்மளோட ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமா, குழந்தை பாக்கியம் கிடைச்சா சந்தோஷம், குழந்தை பாக்கியத்துக்காக பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், நாங்கள் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, எல்லா முறையிலும் அதாவது டெஸ்ட் பேபி மூலமாக கூட நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உறுதியாக இறை அருள் மூலமாக உங்களுக்கு தாம்பத்திய உறவுகள் மூலமாக உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு நல்ல பந்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான
வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ நம்ம ரிஷபராசிக்கு குழந்தை பாக்கியத்தை கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் வாய்ப்பளிக்கிறது. ஸோ மிஸ் பண்ணாமல் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள என்னென்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப டிப்ரெஷன் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லைங்க, என்ன செய்யணும் தெரிலங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிஷபராசி பெண்களாக இருந்து வருத்தப்பட்டாலும் சரி, அல்லது ரிஷபராசி ஆண்களாக இருந்து வருத்தப்பட்டாலும் சரி, தயவு செய்து இந்த மாதம் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய கஷ்டங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கணவன் மனைவியாக உண்மையான அன்புடன் ஒரு முறை இந்த மாதத்தில் கட்டாயமாக இந்த மாதத்தில் ஒரு முறை புதன்கிழமை நைட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் தங்கி வியாழக்கிழமை காலையில் முதல் தரிசனம் பார்த்துட்டு முருகன் கோயிலில் புதன்கிழமை தங்கும்போது நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனதுக்கு பிடித்தமான ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அங்கே போய் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. முழு மனதோடு தொடங்குங்க. கட்டாயமாக இறை அருள் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு செயல்பாடு உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கனால ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பணப்புழக்கம் உண்டு. இவ்வளோ நாட்களாக பணப்புழக்கம் இல்லை, பணமே இல்லை அப்படிங்கிற இந்த நிலை மாறி பணம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வில்லங்கள் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பூர்வீக சொத்து நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நேர்மையான முறையில் இருந்தால் உறுதியாக கிடைக்கும் என்பதை கிரக ரீதியாக சொல்ல முடியும். பூர்வீக சொத்து கிடைக்க போகுது, அப்போ என்ன கவலை, பணம் வந்துட போகுது, கவலை இல்லைல்ல. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கனால இந்த செவ்வாய் கேது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் 12ஆம் இடத்த அதிபதி. ஸோ இந்த 2 இடத்துக்கு அதிபதி ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் கேதுவுடன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால முடிஞ்சளவு உங்களுடைய வீட்டை விட்டு வெளியூர் செல்வதற்கான நேரங்கள் வரும்போது, வெளியூர் போகிறீங்க, வண்டி வாகனங்களை பயணம் செய்கிறீங்க வெளியூருக்கு, அல்லது வெளிநாடு பயணம் செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்புனோடனே விநாயகரை போய் பார்த்து மனசார வேண்டிட்டு விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைத்து போகிற இடத்துல எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் சென்றடைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான தெய்வம், அதாவது எல்லா மாதமும் எல்லா தெய்வமும் முக்கியம்தான். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமானை நல்லா கைப்பற்றிக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகனுடைய மந்திரங்கள், கந்த சஷ்டி கவசம், சஷ்டி விரதம், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டங்களே இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன.